மோனா இன்னைக்கு தப்பானவன்னு ப்ரூவ் ஆயிட்டா. ஆனா இன்னைக்கு இன்னொரு விஷயமும் ப்ரூவ் ஆயிடுச்சு. நீங்க இந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்க. இவங்க மேல நீங்க ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்க. அதோட பாட்டி அவங்க ஒன்னும் தப்பா சொல்லல. நீங்க உங்களோட உயிரை பணைய வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்கா. நான் என்ன பாத்துப்பேன் சரியா? அட எனக்கு ஏதாவது ஆச்சா என்ன? இல்ல சோ ரொம்பலாம் கவலைப்படாத. நான் ரெஸ்ட் எடுப்பேன். ஆனா என் உயிருக்கு ஆபத்து ஏற்படுற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாம என் கூட தான் அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தா எனக்கு எந்த தப்பும் நடக்காது. ஆனா அக்கா, மோனாவை தப்பானவன்னு ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் நிறைய வழிகள் இருக்கே. அதை யூஸ் பண்ணாம இந்த வழியை ஏன் யூஸ் பண்ணணும்? வேற ஏதாவது வழி இருந்தா நான் கண்டிப்பா அதை செஞ்சிருப்பேன். ஆனா நான் ரொம்ப யோசிச்சேன். எனக்கு வேற வழியே தெரியல. அதனால்தான் நான் இப்படி செய்ய வேண்டியதாயிடுச்சு. எனக்கு கூட தெரியும் நான் எடுத்தது ரொம்ப பெரிய ரிஸ்க் தான். ஆனா ரிஸ்க்கும் அதுல வர பெனிஃபிட்டும் பார்க்கணும்ல. நீயே பாரு, இதுல நமக்கு என்ன லாபம்னா மகேஷ் மாமா பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துருவாரு. நாமளும் எல்லாரு கூடயும் இருப்போம். இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறது யார் தெரியுமா? ராக்கிமா தான். அதோட ரொம்ப வருத்தப்பட போறது அந்த காட்டு பூனை பிருத்வி தான். ஆமா, அந்த ராட்சசனோட கதையை நாம முடிச்சே ஆகணும். எப்பெல்லாம் ஒரு ராட்சசன் உருவாகுறானோ அப்ப அந்த ராட்சசனை அழிக்கிறது கூட யாராவது பொறப்பாங்க. அது நான் தான். இந்த பிருத்வியோட சாப்டரை நான் க்ளோஸ் பண்ணியே தீருவேன். அதுக்கு என் உயிரை பணைய வைக்க வேண்டியதா இருந்தாலும் சரி. இங்க பாரு பிரீதா, அவன் உயிருக்கு நீ தாராளமா ஆபத்தை ஏற்படுத்தலாம். ஆனா அதுக்காக நீ பாட்டுக்கு உன் உயிரை ரிஸ்க்ல போடணும்னு அவசியமே இல்லை. இல்ல பாட்டி, நான் தான் சொல்றேன்ல, இனிமே இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டேன். நீங்க 2 பேரும் ரொம்ப கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் சரி பாட்டி, ரொம்ப நேரம் பேசியாச்சு. போலமா, லேட் ஆகுது. வீட்டுக்கு வேற போகணும்ல. இல்ல இப்ப இல்ல, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்து பிரீதா கிட்ட பேசணும். இல்ல பாட்டி, நீங்க 2 பேருமே இங்கதான் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி இருக்கு. என்ன பார்ட்டி? யாருக்கு பார்ட்டி? மகேஷ் மாமாவோட பர்த்டே செலிப்ரேஷன். வெல், இத பத்தி யாரும் இது வரைக்கும் பேசவே இல்ல. நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாராச்சும் என்கிட்ட வந்து மகேஷ் மாமாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னா முதல்ல நான் முதலாளி மாதிரி வேண்டான்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிட்டு அவங்க கிட்ட ஓகே ஒரு ஃபார்மல் கெட் டுகெதர் வச்சுக்கலாம்னு சொல்லுவேன். அவ்வளவுதான், இன்னைக்கு செலிப்ரேஷன் பக்கா. ஒரு நிமிஷம். ஒருவேளை யாரும் உங்ககிட்ட வந்து கேட்கலனா உங்களோட பிளான் ஃப்ளாப் ஆயிடும்ல. நீங்களே இப்ப அவங்க கிட்ட சொல்லிடலாம்ல. அட இல்ல, என்னால போய் சொல்ல முடியாது. எனக்கு அவங்க எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். அதோட நான் இந்த வீட்ல வேற எந்த காரணத்துக்காகவும் இல்ல, அன்புக்காக தான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனா நான் அதை கண்டிப்பா வெளிப்படுத்த கூடாதுன்னு உறுதியா இருக்கேன். அதனால நான் வெயிட் பண்றேன். யாராவது என்கிட்ட வந்து சொல்லட்டும், இன்னைக்கு மகேஷ் மாமா பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஆசைப்படுறோம்னு சொல்லட்டும். அதான் நர்ஸும் போயிட்டாலே, அதனால மகேஷ் மாமா பெட்டரா ஃபீல் பண்ணுவாரு. வெல், இன்னைக்கு ரொம்ப நல்ல மூமெண்ட் எது தெரியுமா? அந்த நர்ஸ் போனதுதான். இனிமே பாருங்க, எல்லாமே சரியாயிடும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்புறம் அந்த பிருத்விக்கு அவனோட வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய அடி கிடைச்சிருக்கு. அட நான் பாட்டுக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்? கிரீஷ் கிட்ட சொல்லி 2 பேருக்கும் டீ போட சொல்றேன். மேல வந்து உட்காரு. நான் இப்பவே போய் உங்க 2 பேருக்கும் டீ போட்டு கொண்டு வரேன். பாட்டி, இந்த அக்கா பிருத்வியை அடிச்சு துவைச்சிட்டாங்கல்ல. அவனோட மொத்த பிளானையும் ஃப்ளாப் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா. ஆனா நான் இப்ப எப்படி யோசிக்கிறேன்னா, அவன் இப்ப எப்படி ஃபீல் பண்ணுவான்? கோவமா இருப்பான்ல. அதாவது உள்ளுக்குள்ள அப்படியே புகஞ்சிட்டு இருப்பான், எரிஞ்சிட்டு இருப்பான். பிரீதா கையே இந்த மாதிரி பண்ணாங்கன்னு. ஆனா அவன் சரியான ராட்சசன் தான். சும்மாலாம் அந்த மாதிரி உட்கார மாட்டான். இப்ப கூட ஏதாவது பிளான் பண்ணிருப்பான். அட பிளான் பண்ணா பண்ணிட்டு போட்டோம். நம்ம என்ன அவனை விட குறைஞ்சவங்களா? ஆமா, என்ன வேணுமோ செய்யட்டும். அவனோட எல்லா அட்டாக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். கண்டிப்பா. நீ நம்மன்னு சொன்னியே, நம்மன்னா நம்ம 2 பேரு தானே? ஆமா பாட்டி, 3வதா யாருமே இல்ல. எப்படியும் நீங்க என்னோட சிங்க பாட்டியாச்சே. அப்ப நீ என் சிங்க குட்டி பேத்தி. லவ் யூ பாட்டி. பாட்டி, இத சாக்க வச்சு. உனக்கு என்ன பைத்தியமா? இல்ல இப்ப இதுதான் ஹை ஃபை. ஸ்டூபிட் டான்சர், நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்ல. மோனாவோட பேக்ல இருந்து ஒரு விஷ பாட்டில கூட எடுக்க முடியல. நீ மட்டும் எடுத்திருந்தா இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. ஓ காட், நீ சொல்றத பார்த்தா நான் ஏதோ தனியா போன மாதிரி இருக்கு.
நீதான் பார்த்தல, நான் கரனோட போயிருந்தேன். அவன் முன்னாடி எப்படி எடுக்க முடியும்? அதான் டேலண்ட். கரண் முன்னாடி அந்த பாட்டில வெளிய எடுத்து வச்சுட்டு நீ பேக கொண்டு வந்திருக்கணும். எப்ப பார்த்தாலும் ஓவரா பேசிட்டே தான் இருப்ப. நான் இப்படி எனக்கு அவ்வளவு அறிவுனா, ஆனா நீ ஜீரோ டேலண்டட். வாய் கிழிய நல்லா பேசுவான்னு நீ எதுக்கும் லாய்க்கல. ஷெர்லின், நீ ஓவராலாம் திட்டாத. நான் ஒன்னும் உன்னோட பெர்மனன்ட் பர்சனல் ஸ்லேவ் கிடையாது. நீ பாட்டுக்கு கண்டதை திட்டிக்கிட்டே இருக்க. அவ்வளவு அக்கறை இருந்தா நீ போயிருக்க வேண்டியதானே? கரெக்டா சொன்னேன். நானே போயிருக்கணும். நான் உன்னை நம்பிருக்கவே கூடாது. நீ இப்ப என்ன சொன்ன? நான் உன்னை திட்டனா, உன்னை கேவலப்படுத்துறேனா? உன்னோட தகுதி என்னமோ நான் அதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். நான் உன்னை எங்க இருந்து கூட்டிட்டு வந்து இந்த பெரிய வீட்டுல உட்கார வச்சிருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். நீங்க வந்ததால என் லெவலுக்கு ஆயிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. நான் என்னெல்லாம் சொல்றேனோ நீ அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், புரியுதா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், தோத்தது நீதான், ஃப்ரஸ்ட்ரேட்டட் நீதான். சோ உன்னோட இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை நீ என் மேல காட்டாத. ரொம்பலாம் நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நீ பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் உனக்கு பணம் தரேன். பொறுத்துக்கவும் செய்யணும், கேட்கவும் செய்யணும். நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதை செஞ்சாகணும். செய்வேன், தாராளமா பொறுத்துப்பேன். அவமரியாதைய பொறுத்துக்க மாட்டேன். இருந்தாலும் நீ மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டேனா, நேரா போய் கண்ணாடி முன்னாடி நின்னு எவ்ளோ இன்சல்ட் பண்ண முடியுமோ அவ்ளோ இன்சல்ட் பண்ணிக்கோ. உன்னை நீயே இன்சல்ட் பண்ணிக்கோ. மைண்ட் யோர் டங். இதோ பிரீதா மேடமே வந்துட்டாங்க. வா, நீயும் ஏதாவது திட்டணும்னா என்ன திட்டு. கம் ஆன், ஜாயின் அஸ். சொல்லு. ஷர்லின், இவ நிஜமாவே உன்னோட தங்கச்சி தானா? ஏன்னா இவ பேசுறத பார்த்தா, கிளாஸ பார்த்தா, ஸ்டேட்டஸ பார்த்தா, பிஹேவியரை பார்த்தா உன் தங்கச்சி மாதிரியே இல்ல. அதாவது உன்னோட குவாலிட்டிஸ் இவகிட்ட இல்ல. எனக்கு இவளோட குவாலிட்டிஸ் எல்லாம் தேவையில்ல. இவன் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? பெரிய பேரு தான். ஆனா இவ இதோ தமா துண்டு. எனக்குள்ள இருக்க குவாலிட்டிஸ் இருக்கே, அதோட இவளது என்னைக்கும் மேட்சே ஆகாது. எனக்குள்ள அந்த ஸ்மார்ட்னஸ், ஷார்ப்னஸ், ஸ்ட்ரென்த் இவளை விட 1000 மடங்கு அதிகம். ஆனா இந்த ஷெர்லின், ஷட் அப் நடாஷா. இங்க ஒண்ணு காம்படிஷன் நடக்கல. யார் ஸ்மார்ட், யார் இன்டெலிஜென்ட்னு கேட்கல. புரிஞ்சுதா? சின்னவனா சின்னவ மாதிரி இரு. அப்பாடியோ, உனக்கு மரியாதைய வேற கத்து கொடுக்கணுமா? அட, வெளியாளுங்களுக்கு தான் மரியாதை சொல்லி கொடுப்பாங்க. தங்கச்சிக்கு தானா தானே வரணும். நான் இவளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், என்ன சொல்லி கொடுக்க கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, இதெல்லாம் நான் உன்கிட்ட கத்துக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆர்குமெண்ட், அதோட இவளுக்கு கோவம் மூக்குக்கு மேல வரும். அது மட்டும் இல்ல, நீயும் ஸ்ருதியும் பேசும்போது நான் ஏதாவது என்னைக்காவது சொல்லிருக்கேனா? சோ நீ தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடாம இருந்தா நல்லது. ஓ மை காட், ஆர் யூ ஷூர் நீ உன்னோட தங்கச்சி கிட்ட கோவமா இருக்கியா? இல்ல நீ என் மேல கோவமா இருக்கியா என்ன? அது என்னன்னா, இன்னைக்கு நான் மோனாவை வேலையை விட்டு தூக்கிட்டேனே. யூர் ரைட் பிரீதா. ஐ கெஸ் நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த ஷெர்லின் அதனாலதான் உன் மேல கோவமா இருக்கா. ஏன்னா நீ எந்த வேலையை பண்ணாலும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எதையும் சரியா பண்றது இல்ல. அண்ட் அஃப்கோர்ஸ் உனக்கு வேணா நீ செய்யறது கரெக்டா இருக்கலாம். ஆனா என் கண்ணோட்டத்துல பார்த்தா நீ டாப் டு பாட்டம் எல்லாம் தப்பா பண்ற. ஆல் கோயிங் ராங். ஓ, நீ வாய மூடு. நான் செய்யறது சரியா இல்ல தப்பான்னு உன்கிட்ட யாராவது கேட்டாங்களா? எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் செய்வேன். உன்னோட எக்ஸ்பர்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல. உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்றது? உன்னோட இந்த கேவலமான ஒன்லைனர்ஸ் இருக்கே, இத ப்ளீஸ் உன்கிட்டே வச்சுக்கோ. சுத்தமா பிடிக்கல. ஓ வாவ், நைஸ். அப்படின்னா உனக்கு என்னோட சூப்பர் டூப்பர் குவாலிட்டிஸ் தென்பட்டுருச்சுல்ல? ஏன் சொல்றேன்னா, ஒன்லைனர்ஸ் அடிக்கிறது எல்லாராலையும் முடியாத விஷயம். பிரீதா மேடம், உங்களை சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. உன்னோட தங்கச்சி இருக்காளே, ரொம்பவே இரிட்டேட்டிங்கா இருக்கா. உன் தங்கச்சியா இல்லாம இருந்திருந்தா நான் அவளை பார்த்திருக்கவே மாட்டேன். இருந்தாலும் என்ன பாக்குறல, ஐம் வெரி ஷாக். என்கிட்ட கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அதனாலதான் உனக்கு என்ன பாக்குற நிர்பந்தம் ஏற்படுது. ரைட் பிரீதா? கரெக்டா சொன்ன, நிர்பந்தம் தான். அதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லனா ஃப்ளாப் மூவியோட மொக்க ட்ரெய்லரை யாரு பார்க்க ஆசை? உனக்கிட்ட நீ பெரிய புத்திசாலி நினைப்பா. பிரீத்தா கிட்ட எதுக்கு இப்ப ஆர்கியூ பண்ற? அவ இப்போ பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கா. ஏன் அவகிட்ட இந்த மாதிரிலாம் பேசுற? அது பிரீத்தாவோ கீதாவோ இல்ல சீதாவோ, அவ எந்த ஒரு பவர்ஃபுல் ஜோன்ல இருந்தாலும் இல்ல டேஞ்சர் ஜோன்ல இருந்தாலும் நான் யார்கிட்டயும் 4 வார்த்தையை வாங்கி கட்டிக்க மாட்டேன். 4 வார்த்தையோ 10 வார்த்தையோ 1000 வார்த்தையோ நீ கேட்டுதான் ஆகணும். இப்ப பிரீத்தா என்ன நினைச்சாலும் அதை அவ செய்யலாம். இன்னைக்கு உன்னோட இந்த ஹாஃப் டேலண்டால மோனா இந்த வீட்டை விட்டு இப்ப போயிட்டால, அந்த மாதிரி பிரீத்தா நாளைக்கு நம்மளையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவா. அனுப்பிடுவாளா? அதை எப்படி அனுப்புவா? அவளால அனுப்ப முடியும். ஒருவேளை அவ மகேஷ் லோத்ராவை பேஸ்மெண்ட்ல இருந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டா,
அதோட மகேஷ் லோத்ரா ஒவ்வொரு நிமிஷமும் வீட்டாளுங்களுடைய பார்வையில இருந்தா பிரீதா அவரை கவனிச்சு பழசெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்துட்டா, அதாவது நார்மல் ஆயிட்டாருன்னா நமக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். நம்மளோட முகத்தறியே கிழிஞ்சிரும். இங்க பாரு, என்னன்னாலும் சரி, என்ன நானே காப்பாத்திப்பேன். ஆனா பிரீதா ஒருவேளை உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட போறா, புரிஞ்சுதா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வெல்கம் பேக். மரண பிடியிலிருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். உன்னோட அழிவுக்கான ஏற்பாடு செஞ்சுக்கோ. நீயே உன்னோட கண்ணால அழிஞ்சுதான் போக போற. அதை நீயே பார்க்க தான் போற. அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். நான் உன்னை இந்த ஜாப்ல இருந்து இப்பவே ஃபயர் பண்றேன். நீ என்னோட குடும்பத்துக்கு ரொம்ப டேஞ்சர். பிரீதா, I hate you, பிரீதா. I hate you. மோனா விஷயத்துல நீ பண்ணது சரியில்லை. என் பிளானை நீ காலி பண்ணிட்ட. நான் நாசமா போயிடுவேன். என்னுடைய பிளான் நாசமா போச்சுன்னா நான் நாசமா போயிடுவேன். இல்ல, என்னால அப்படி நடக்க விட முடியாது. என்ன ஆனாலும் சரி, நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நீ மோனாவை அனுப்புனல்ல, இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. I'll make sure நீ இந்த உலகத்தை விட்டே போக போற. I hate you. I hate you, பிரீதா. I hate you. பிரீதா, இங்க பாருமா, மோனாவை இந்த வீட்டை விட்டு அனுப்புனதுக்காக தேங்க்யூ so much. அது நான் இதை யாருக்காகவும் செய்யல, எனக்காக தான் செஞ்சுக்கிட்டேன். அந்த மோனா என் பேச்சு கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல, மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டா. உங்களுக்கே தெரியுமே, என்ன சுத்தி இப்படி பிரச்சனை இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் மோனாவை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு காரணம் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அவ போனது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்ல விஷயமா. நீ சொன்ன மாதிரி அவ போனதுனால உன் பிரச்சனை தீர்ந்ததுன்னு சொன்னல, எங்களுக்கும் அதே மாதிரி தான் அவ போனதுனால எங்க பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. தேங்க்யூ so much. ஷாக்கிமா, என்னால உங்ககிட்ட இதை சொல்ல முடியாது. ஆனா நான் உங்களோட சந்தோஷத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறேன். என்னால இதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. பிரீதா, நான் உன்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணணும். இன்னைக்கு மகேஷ்க்கு பர்த்டே இல்ல, நம்ம சாயங்காலம் ஒரு பார்ட்டி அவருக்காக வைக்கலாமா? இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். யாராச்சும் என்கிட்ட வந்து மகேஷ் மாமாவோட பர்த்டே பார்ட்டியை கொண்டாடணும்னு கேட்பாங்கன்னு நினைச்சேன். பார்ட்டியா? இன்னொரு பார்ட்டியா? இவ்ளோ பார்ட்டி பண்ணிட்டே இருந்தா பணம் எவ்வளவு செலவாகும்? சரி சரிம்மா. அது ஒரு விஷயம் பண்ணலாம். நாம வேணா நிறைய பேரை கூப்பிடாம ரொம்ப கம்மியான பீப்புளை கூப்பிட்டு, அதாவது 4-5 பேரை மட்டும் கூப்பிட்டு சின்ன பர்த்டே பார்ட்டி வேணா கொண்டாடலாம். அதுக்கு அவ்வளவா பணம் செலவாகாது. சரிம்மா, தேங்க்யூ so much. நீ எப்படி சொன்னாலும் சரி, நம்ம அப்படியே செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, அப்போ இன்னைக்கு ராத்திரி மகேஷ் மாமாவோட பர்த்டே பார்ட்டி நடக்கும். நான் உன்னை கேட்கணும், ஒருவேளை நாம மகேஷ் மாமாவை பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாரும் முன்னாடியே கொண்டு வந்து நிப்பாட்டினா, ஒருவேளை அவரு மறுபடியும் வயலண்ட் ஆகலாம், அக்ரெசிவ் ஆகலாம், இல்லனா யாரையாச்சும் அட்டாக் பண்ண கூட அவர் முயற்சி பண்ணலாம். அப்போ என்ன பண்றது? ஆக்சுவலா அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. வேணும்னா நான் சொல்றேன். சொல்லுமா. நாம மகேஷ் மாமாவை பர்த்டே டைமுக்கு பதிலா இப்பவே வெளியே கூட்டிட்டு வந்துட்டா
ஏன்னா அப்படி பண்ணா அவர் நாள் முழுக்க ஃபேமிலி கூட இருப்பாரு. இங்க இருக்கவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா இங்க இருக்கிறவங்கள சுத்தி முத்தி பார்த்தா அவங்கள அடையாளமும் தெரியும், அவங்களோட கொஞ்சம் கம்ஃபர்ட்டும் ஆயிடுவாரு. அதுக்குள்ள பர்த்டே டைம்குள்ள அவருக்கு எல்லாருமே நார்மல் ஆயிடுவாங்க. சோ அவரை விருந்தாளிங்க முன்னாடி மத்தவங்க முன்னாடி விசித்திரமா பிஹேவ் பண்ண மாட்டாரு. அது என்ன பொறுத்த வரைக்கும் அவரை இப்பவே பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே கொண்டு வரணும். அவரோட ரூம்லயே உட்கார வைக்கணும். நான் எதை ஆசைப்பட்டேனோ, எதை உன்கிட்ட நான் கேட்டேனோ அதை எனக்கு பல மடங்கு அதிகமா கொடுத்துட்ட. நான் ஆசைப்பட்டதெல்லாம் ஒண்ணுதான், மகேஷோட பர்த்டே. சோ அவரை மேல கூட்டிட்டு வந்து கொஞ்சம் அவரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எல்லாரும் பர்த்டேவை கொண்டாடணும், இதனால சந்தோஷப்படுவார்னு நினைச்சேன். ஆனா நீ எங்களுக்கு அவரோட ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்க. தேங்க்யூமா, தேங்க்யூ so much. அம்மா இப்பதான் சொன்னாங்க, அப்பாவை பேஸ்மெண்ட்ல இருந்து கூட்டிட்டு வரணும்னு நீ சொன்னியாமே. உனக்கு எப்படி திடீர்னு இவ்வளோ அன்பு வந்தது, அதுவும் எங்க மேல? நீ எதுக்கு இவ்ளோ ஷாக் ஆகுற? நான் தான் உன்கிட்ட சொன்னல, நான் மகேஷ் மாமாவை பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே கொண்டு வந்தே தீருவேன். ஓ யா, தேங்க்ஸ் சொல்றதுக்காக, ரைட்? நானும் என் அம்மாவும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும், ஆக்சுவலாக எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் நீ இப்பவும் அதே அன்போட இருக்கேன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இப்பவும் என்னோட அப்பாவை பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வரதுக்கு நீ இவ்வளோ ஆர்வமா இருக்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். நான் கூட இதெல்லாம் பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ கூட, ஐ மீன், நீ டேட் மேல அன்பா இருக்கன்னு நினைச்சிட்டேன். சரி விடு, இந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீ உன்கிட்டயே வச்சுக்கோ. இந்த அன்பு கின்பனெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. ஏன்னா இப்ப நான் அந்த மூட்ல சுத்தமா இல்ல. நீ மறந்துட்டியா என்ன? இப்பதான் எனக்கு விஷம் கொடுத்துருக்காங்க. ஓ யா, அதை நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக நீ தான் எல்லாரையும் ஏற்றி விடுற. எதுவும் செய்ய வேண்டாம்னு நினச்சா கூட வெறுப்பேத்துற, அதுவும் வேணும்னு பண்ற. இங்கே பாரு, இந்த வாட்டி நீ தப்பிச்சிட்ட. ஆனால் அடுத்த வாட்டி, நெக்ஸ்ட் டைமா? நெக்ஸ்ட் டைம் எதுவும் நடக்க விட மாட்டேன்னு சொல்ல வந்தேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்காக இல்லை, என் ஃபேமிலிக்காக, என் அப்பாவுக்காக. ஏன்னா அவர் குணமாகணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. அப்பதான் பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே வந்து யார் பேர்ல உண்மையிலேயே சொத்தை எழுதி வச்சிருக்காருன்னு தெரியும். இந்த வீட்டை மறுபடியும் ஒரு வீடாக்குறதுக்கு நான் என்னோட வாழ்க்கையோட மொத்த உறவையும் பணைய வச்சிட்டு இருக்கேன். ஆனா பணையம் தான் வச்சிருக்கேன், எதையுமே இழக்கல. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை நான் மறுபடியும் வீடை மாத்தியே தீரணும். அதோட ஒரு உறவை கூட நான் இழக்கக்கூடாது. உனக்கு தெரியாது கரண், நான் இன்னைக்கு கூட உன்னை இந்த வீட்டில் எவ்வளோ நேசிக்கிறேன்னு தெரியுமா? இந்த காதல் உனக்கு இன்னைக்கு புரியாது, ஆனா கூடிய சீக்கிரமே எல்லாருக்குமே தெரிய வரும். நான் எல்லாத்தையுமே அடைஞ்ச பிறகு இந்த போலி முகத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற உண்மையான பிரீத்தாவை வெளியே கொண்டு வருவேன். உன்னோட பிரீத்தாவை கரண். அத்தை, கரீனாக்கா, ஒரு ரொம்ப பெரிய குட் நியூஸ். அத நான் உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னதுமா? அத்தை, இன்னைக்கு மகேஷோட பர்த்டே இல்ல? ஆமாம்மா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நாம அவரை பேஸ்மெண்ட்ல இருந்து மேல கூட்டிட்டு வரலாம். மகேஷ் இன்னைக்கு நம்ம எல்லார் கூடயும் இருக்க போறாரு. அவரோட பர்த்டேவை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாட போறோம். அத்தை, ரியலி? நீ நிஜமாவா சொல்ற? நிஜமாதான். மகேஷ் பிறந்தநாள் நம்ம கொண்டாட போறோமா? அவன் நம்ம கூட இருப்பானா? ஆமா அத்தை. வாவ், இது ரொம்ப நல்ல விஷயம் அண்ணி. ஆனா டாக்டர் தான் சொன்னார்ல. தெளிவா சொன்னார். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, டாக்டர் தெளிவா சொல்லியிருக்கார், ரைட்? மகேஷ் அங்கிள பேஸ்மெண்ட்ல தங்க வைக்க சொல்லியிருக்காரு. இப்ப அவர் கண்டிஷன் சரி இல்ல. அவர் எப்ப வேணாலும் வயலண்ட் ஆகலாம், யார வேணாலும் அவர் அட்டாக் பண்ணலாம். சோ பிருத்வி,
அதுக்கும் பிரீதா ஒரு வழிய கண்டுபிடிச்சிட்டா. பிரீதா என்ன சொன்னா தெரியுமா? மகேஷ் எப்பெல்லாம் வயலண்ட் ஆறாரு தெரியுமா? திடீர்னு அவரை நிறைய பேரு ஒன்னா பாக்கும்போது, இல்லன்னா அவரோட சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும்போது, அவரை யாராவது காயப்படுத்திடுவாங்களோன்னு அவருக்கு ஏதாவது பயம் ஏற்பட்டா அந்த காயத்தை ஏற்படுத்தினது யாரு? மோனா. இப்பதான் மோனாவே இல்லையே, எதுக்காக நம்ம பயப்படணும்? இன்னைக்கு மகேஷோட பிறந்த நாள். அதோட மகேஷ் இன்னைக்கு அவரோட குடும்பத்தோட இருக்க போறாரு. அத்தை, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு எப்படி சொல்றது? எனக்கு நம்பிக்கையே இல்ல. மகேஷ் பிறந்த நாளை நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவோன்னு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மகேஷ்காக நம்ம பார்ட்டிய செலிப்ரேட் பண்ணலான்னு பிரீதா என்கிட்ட சொன்னா. இன்னைக்கு நீ என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட. நான் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கே தெரியல. இத்தனை வருஷமா மகேஷோட பிறந்த நாளை நான் ஆடம்பரமா கொண்டாடிட்டு இருந்தேன். ஆனா 2 வருஷமா என் குழந்தையோட பிறந்த நாள் அன்னைக்கு என்னால அவனை கட்டி கூட பிடிக்க முடியல. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிஜமாவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.